السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وألف بين قلوبهم لو أنفقت ما في الأرض جميعا ما ألفت بين قلوبهم ولكن الله ألف بينهم إنه عزيز حكيم. ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். அல்லாஹுதான் அவருடைய இதயங்களுக்கு இடையிலே நேசத்தை ஏற்படுத்தினான். பூமியிலே உள்ள எல்லாவற்றையும் நீங்கள் செலவு செய்தாலும் அவர்கள் இதயங்களுக்கு மத்தியிலே நீங்கள் நேசத்தை ஏற்படுத்தியிருக்க முடியாது. என்றாலும் நிச்சயமாக அல்லாஹ்தான் அவர்களுக்கு மத்தியிலே நேசத்தையும் பாசத்தையும் ஏற்படுத்துகிறான். நிச்சயமாக அவன் மிகைத்தவனாக இருக்கிறான், விவேகம் உள்ளவனாக இருக்கிறான், ஹக்கீமுன் விவேகம் உள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் திருமறையினுடைய சூரத்துல் அன்ஃபால் 8ஆம் அத்தியாயத்தின் 63ஆம் வசனங்களாக பதிவு செய்திருக்கிறான். அன்றைய அரபு உலகம் சீர்குலைந்து போயிருந்தது. மக்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகள் சர்வசாதாரணமாக இருந்தது. போட்டி, பொறாமை, ஒருவரை வீழ்த்த வேண்டும் என்கின்ற வெறித்தன்மை மிகைத்திருந்தது. கொலை வெறி மிகைத்திருந்தது. சர்வசாதாரணமாக கொலை செய்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்து கொண்டிருந்தது. வன்மத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அரபு குடிமக்களுக்கு இறை தூதராக அனுப்பி வைக்கிறான். அரபுலகம் மிகவும் சீர்குலைந்து போயிருந்த நிலையில்தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தாயியாக, இறை அழைப்பாளராக புனித மக்கா முக்கர்ரமாவிலே அவதாரம் எடுக்கிறார்கள். ஒரு பக்கம் மக்காவின் நிலை இப்படி என்றால், மதீனாவின் நிலையும் கூட கிட்டத்தட்ட அது போன்றுதான் இருந்தது. மதீனாவிலே அவுஸ் ஹஸரத் என்கின்ற 2 உயர் குலத்தார்கள் இருந்தார்கள். அவர்களுக்கிடையில் ஜென்ம பகை இருந்து கொண்டிருந்தது. ஜென்ம பகை என்றால் அந்த பகைமை தீ இருக்கிறதே அவர்களுக்கு மத்தியிலே கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. எந்த நேரத்திலையும் அவர்களுக்கு இடையிலே சண்டை சச்சரவுகள் மூண்டு கொண்டே இருக்கும், கொலைகள் விழுந்து கொண்டே இருக்கும், பழிக்கு பழி வாங்கி கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. இந்த சந்தர்ப்பத்தில் தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இறை தூதராக அவதரிக்கிறார். இறை தூதர் அந்த மக்களுக்கு மத்தியிலே மாண்புகளை எடுத்துச் சொல்கிறார்கள். மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார்கள். சௌஜன்யத்தை ஏற்படுத்துகிறார். மக்கா மக்கள் நிறைய பேர் இஸ்லாத்தை தழுவியதற்கு பின்பு உடன்பிறவா சகோதரர்களாக உருவெடுத்து விட்டார். மதினத்து அந்த அவுஸ் ஹஸரத் உயர் குலத்தார் இருக்கிறார்களே, ஒரு நேரத்திலே ஜென்ம பகைவர்களாக விரோதிகளாக இருந்தவர்கள் மற்றொரு நேரத்திலே அவர்களும் உடன்பிறவா சகோதரர்களாக உருவெடுக்கிறார்கள். இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹுடைய சக்தி அங்கே வேலை செய்கிறது. இறைவனுடைய சக்தி வேலை செய்கிறது. அங்கே காலாகாலமும் இரத்தத்தை ஓட்டி கொண்ட இரத்தத்தை குடித்து கொண்டிருந்த அந்த மக்கள் இஸ்லாம் பரவியதற்கு பின்னாலே, இஸ்லாத்தினுடைய போதனைகள் அவருடைய இதயங்களிலே இறங்கியதற்கு பின்னாலே இந்த அளவுக்கு அவர்கள் சகோதர வாஞ்சையோடு மாறுகிறார்கள், பரிணாமம் பெறுகிறார்கள் என்றால் அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இறைவனுடைய சக்தி அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது பற்றித்தான் இந்த வசனத்திலே எடுத்துரைக்கிறார். ஒரு அழகான வசனம் பாருங்கள். சூரா அன்ஃபாலில் இந்த வசனம் என்றைக்கும் நினைவு கூற வேண்டிய ஒரு விஷயம். மக்கள் இதயங்களுக்கு மத்தியிலே நேசத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். பூமியிலே உள்ள எல்லாவற்றையும் நபியை நீங்கள் செலவு செய்த போதும் கூட மக்கள் இதயங்களுக்கு மத்தியிலே நீங்கள் நேசத்தை ஏற்படுத்த முடியாது. என்றாலும் நிச்சயமாக அல்லாஹுதான் மக்கள் இதயங்களுக்கு மத்தியிலே நேசத்தையும் பாசத்தையும் ஏற்படுத்துகிறான். அவன் மிகைத்தவன், விவேகம் உள்ளவன். எந்த ஒன்றாக இருந்தாலும் அல்லாஹ் நாடினால்தான் நடக்கும்.
நம்முடைய இதயங்கள் ஒன்றுபட வேண்டுமென்றாலும், நம்முடைய குடும்பத்தினருடைய இதயங்கள் ஒன்றுபட வேண்டுமென்றாலும், சமுதாயத்தினுடைய இந்த அமைப்புகள் இயக்கங்கள் இருக்கின்றனவே அவர்களுடைய இதயங்கள் ஒன்றுபட வேண்டுமென்றாலும் அல்லாஹ்வுடைய நற்கிருபை தேவை என்பதை இங்கே அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துகிறான். அதை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற வேண்டியிருக்கிறது. அல்லாஹும்ம அஸ்லிஹ்னா வஅல்லிஃப் பைன குலூபினா வஹ்தினா சுபுல ஸலாம். யா அல்லாஹ், எங்களுக்கு மத்தியிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்து. யா அல்லாஹ், எங்களுக்கு மத்தியிலே அஸ்லிஹ் பைனனா, நல்லிணக்கத்தை ஏற்படுத்து. வஅல்லிஃப் பைன குலூபினா, எங்கள் இதயங்களுக்கு மத்தியிலே நேசத்தை உண்டாக்கு. வஹ்தினா சுபுல ஸலாம், நேரான வழிகளை, சாந்தமான வழிகளை எங்கள் ரட்சகா எங்களுக்கு நீ காண்பித்துத்தா என்று நாம் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு வேளையும், குறிப்பாக இன்றைய காலகட்டத்திலே கேட்க வேண்டியிருக்கிறது. நமக்காக மட்டுமல்ல, நம்மை சுற்றி உள்ளவர்கள், நம்மை சுற்றி உள்ளவர்களுக்காக மட்டுமல்ல, நம் நாட்டை சார்ந்தவர்கள், நம் தேசத்தை சார்ந்தவர்களுக்காக மட்டுமல்ல, உலகில் உள்ள எல்லா மக்களுடைய உள்ளங்களும் ஒன்றுபட வேண்டியிருக்கிறது. இதயங்கள் இணைய வேண்டியிருக்கிறது. கேட்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த நேசத்தை ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹ். மக்கா மக்களுடைய இதயங்களில் நேசத்தை ஏற்படுத்திய அல்லாஹ் மதீனா அவுஸ் ஹஜரஜினுடைய அந்த இதயங்களிலே நேச பாசத்தை ஏற்படுத்திய அல்லாஹ் அவனால் முடியாதா? நம்முடைய உள்ளங்களுக்கு மத்தியில் நேசத்தை ஏற்படுத்த முடியாதா? எத்தனையோ குடும்பங்கள் பிளவுபட்டு கிடக்கிறார். வேதனையிலும் வேதனை. 100ல் ஒரு 25% குடும்பங்களாவது கணவன் மனைவி வேறுபட்டு கிடக்கிறார்கள். சம்பந்திகளுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு. குடும்பங்கள் சீர்குலைந்து சிதைந்து போய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். திருமணம் நடைபெறுகிறது, லட்சம் லட்சமாக செலவு செய்கிறார்கள். பிரம்மாண்டமான பந்தலை வைத்து அலங்காரம் செய்கிறார்கள். வால் போஸ்டர்கள் எல்லாம் அடிக்கிறார்கள். ஊரெல்லாம் அழைப்பு கொடுக்கிறார்கள். மிகப்பெரிய பத்திரிகைகளை, அது பத்திரிகைகளா இல்லை நாளிதழ்களா என்று எண்ணுகிற அளவுக்கு கவர்ச்சிகரமான பத்திரிகைகளெல்லாம் அச்சிட்டு ஊரெல்லாம் வழங்குகிறார்கள். பிரம்மாண்டமான திருமண மகாலை பிடிக்கிறார்கள். திருமண மகாலுக்கு லட்சம் லட்சமாக செலவு செய்கிறார்கள். மகாலுடைய அலங்காரத்திற்கு லட்சம் லட்சமாக செலவு செய்கிறார்கள். அதல்லாமல் இன்னும் எத்தனையோ கன்றாவிகளை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இவ்வளவு செலவு செஞ்சதற்கு பின்னாலே அந்த மணமக்கள் சேர்ந்து வாழ்ந்தார்கள் இல்லை, சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் இல்லை, இதயங்கள் இணைந்தார்கள் இல்லை. எத்தனை எத்தனை குடும்பங்கள், அருமை சகோதரர்களே, வெளியே தெரியாது, ஆனால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியும். அவர்களுக்காக நாம் துவா செய்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய குடும்பத்திலே உள்ளவர்கள், படித்த பட்டதாரிகளாக இருக்கிறார்கள். தம்பதிகள் படித்த பட்டதாரிகள் இருக்கிறார்கள், டாக்டர்களாக இருக்கிறார்கள், இன்ஜினியர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிறார்கள். இங்கே இதயத்தை இணைப்பவன் யார் என்பதைத்தான் நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. அதைத்தான் உலமாக்கள் துவாவாக கேட்கிறார்கள். அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா, அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா. எங்கள் இறைவா, இவர்கள் லட்சம் லட்சமாக செலவழித்தாலும் கூட நீதாண்டா அல்லாஹ் இந்த இருவருடைய இதயங்களை இணைக்க வேண்டும், நீ இணைத்து வை. இறை தூதர்கள் அவர்களுடைய இல்லத்தரசிகள் இதயங்கள் எவ்வாறு இணைந்திருந்தனவோ அதுபோன்று இணைத்துவை யா அல்லாஹ் என்று கேட்கிறார்கள். அதற்கு ஆமீன் சொல்ல மறுக்கிறார்கள். இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துத்தான் அந்த துவாவும் ஓதப்படுகிறது. இந்த ஹதீஸில் என்ன, இந்த ஆயத்தில் என்ன சொல்லப்படுகிறது? இதயங்களை இணைப்பவன் அல்லாஹ் தான். இதயங்களில் நேசத்தை உண்டாக்குவன். பூமியிலே உள்ள எல்லாவற்றையும் செலவு செய்தாலும் உங்களால் முடியாது இதயங்களை இணைக்க. நீங்கள் பூமியிலே உள்ளதல்ல, உங்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த செல்வங்களை திருமணமாகாலுக்காக லட்சம் லட்சமாக நீங்கள் செலவு செய்தாலும் கூட அது வெளிப்பகட்டுக்காக இருக்கலாமே தவிர தம்பதிகளுடைய இதயங்களை இணைப்பவன் அல்லாஹ் ஒருவனாகத்தான் இருக்கிறான் என்று அல்லாஹ் சவால் விடாத முறையிலே அல்லாஹ் பேசி கொண்டிருக்கிறான். இவ்வளோ அழகான வசனம் பாருங்கள். எனவே தான் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியிருக்கிறது. இது போன்ற நிலைமைகளெல்லாம் நாம் கவனத்தில் வைத்து கொண்டு நமக்காக வேண்டி மட்டும் இறை இல்லங்களிலே துவா கேட்காமல், நம்மை சுற்றி என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது, என்ன சங்கடங்கள், சம்பவங்கள், சர்ச்சைகள், பிணக்குகள், மனப்பிரிவுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றனவோ இதுபோன்று இனி நடக்கக்கூடாது. எல்லா குடும்பமும் சுபிட்சமாக ஒருங்கிணைந்து சந்தோஷமாக வாழ வேண்டும். ஒரே திருமணமாக இருக்க வேண்டும், ஒரே தம்பதிகளாக இருக்க வேண்டும்.
திருமணம் முடிக்கின்ற நாளிலே எப்படி கணவன் மனைவி கரம் கோர்த்து சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார்களோ, இறுதி மூச்சு வரை அவர்கள் கரம் கோர்த்தவர்களாக இதயங்கள் இணைந்தவர்களாக வாழ வேண்டும் என்று துஆ கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. யா அல்லாஹ், அதற்கு நீதாண்டா பொறுப்புதாரி, நீ இவருடைய இதயங்களை இணைத்து வைப்பாயாக நாம் கேட்க வேண்டும். இது போன்ற பல விஷயங்கள் குடும்பங்கள் இணைவதற்கும் சரி, சமுதாயங்கள் இணைவதற்கும் சரி, ஒவ்வொன்றையும் நாம் மனதில் கொண்டு நாம் மனமாற அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டோம் என்றால் அல்லாஹ் துஆ கபூலாக வாய்ப்பு இருக்கிறது. வல்ல ரஹ்மான் நம்முடைய இதயங்கள், நம்முடைய குடும்பத்தினுடைய இதயங்களை, நம்முடைய சமுதாய மக்களுடைய இதயங்களை, நம்ம நாட்டு மக்களுடைய இதயங்களை இணைத்து எல்லோரும் சௌஜன்யமாக வாழ்கிற வாய்ப்பை தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.